பத்ரிஜியினுடைய மிக அருமையான ஒரு ஞானம் 5 ஃபிங்கர் கான்செப்ட். விரல் இல்லாத கையும் இருக்காது, கை இல்லாத மனுஷனும் இருக்க மாட்டான். ரெண்டாவது, நமக்கு இருக்கிற ஒரு கையில 5 விரல். 5 விரல்ல 5 பாயிண்ட் சொல்லிட்டு அது எப்பவுமே நமக்கு நினைப்பில் இருக்கிற மாதிரி. இப்ப நீங்க யாருக்காவது ஞானம் சொல்லணும், இல்லை இந்த ஞானத்தை கொடுக்கணும்னா ஈஸியா இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க எங்க வேண்டுமானாலும் பேசலாம், யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த மாதிரி எளிமையா ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம் ஞாபகத்தில் இருக்கும் போது அது ஈஸியா நம்மளால மற்றவங்களுக்கு விளக்கவும் முடியும், நமக்கும் அது உள்ளத்துல நல்லா பதியும். இந்த மாதிரி நிறைய ஒரு 50லிருந்து 70 கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கிறார் பத்ரிஜி. அதுல இருந்து இன்னைக்கு நாம சிலதை பார்க்கலாம். இப்போ ஆன்மாவின் நிலைகள். ஆன்மாவின் நிலைகள் என்பது 5 வகைப்படும். அதாவது துஷ்ட ஆன்மா, சாதாரண ஆன்மா, சுப ஆன்மா, மகா ஆன்மா, பரமான்மா. இந்த 5 வகை. நான் இன்னொரு முறை சொல்றேன். துஷ்ட ஆன்மா, சாதாரண ஆன்மா, சுப ஆன்மா, மகா ஆன்மா, பரமான்மா. இதனுடைய தன்மை என்ன? துஷ்ட ஆன்மான்னா அது எப்படி இருக்கும்? துஷ்ட ஆன்மான்னா எனக்கே இருக்கும், உந்து கூட எனக்கே வேணும். இதுதான் ஒரு துஷ்ட ஆன்மா. அவன்கிட்ட இருக்கிறது அவனுக்கு அந்த திருப்தி என்பது இருக்காது. அடுத்தவங்க கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாமே என்கிட்ட தான் இருக்கணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், என்கிட்ட இருக்கிறது வேற யார்கிட்டயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவங்க புடுங்கிடுவாங்க. எல்லாமே தன்கிட்டே இருக்கும். அதாவது எனதும் எனக்கே, மற்றவங்க கிட்ட இருக்கிறது அவங்களதும் எனக்கே என்ற ஒரு சுபாவத்தில் இருப்பவர்கள் தான் இந்த துஷ்ட ஆன்மாக்கள். இப்ப சாதாரண ஆன்மா. சாதாரண ஆன்மான்னு எப்படி இருக்கும்? எந்த எனக்கு, உந்து உனக்கு. எந்த நான் உனக்கு தரமாட்டேன், உந்தும் எனக்கு வேண்டாம். எந்த எனக்கே இருக்கட்டும், உந்து உனக்கே இருக்கட்டும். அங்கே ஒரு கலந்து இருப்பதோ பகிர்ந்து கொள்வதோ எதுவும் இருக்காது. இது சாதாரண ஆன்மா. அது அவங்க நான் மற்றவங்களது ஆசைப்படாம, மற்றவங்களது எடுக்காம, எந்த மாத்திரம் நான் பாதுகாத்து எனக்காக நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுவே ஒரு பெரிய விஷயம், இதுதான் ஒரு ஹியூமனிட்டி. இந்த மாதிரி இருந்தா போதும் இப்பொழுது, இந்த நேரத்தில், இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் நினைக்கிறாங்க. உண்மையில் இது ஒரு சாதாரணமான ஆன்மாவின் தன்மையே ஆகும். தவிர அதற்கும் மேல, அதற்கும் தாண்டி இன்னும் இருக்கிறது. அதை நோக்கி நம் பயணம் என்பது இருக்க வேண்டும். சுப ஆன்மா என்கிட்ட இருக்கு. அது எனக்கும் கொஞ்சம், உனக்கும் கொஞ்சம். எனக்கு மாத்திரமே கிடையாது. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வாரிசுகளுக்கு, என் தலைமுறைக்கு அப்படின்னு இல்லாம என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் உனக்கும் கூட. என்கிட்ட இருக்கிறதுல உனக்கும் பங்கு இருக்கும். அதாவது அது ஞானமாகட்டும், நம் கிட்ட இருக்கிற செல்வமாகட்டும், எதுவாக இருந்தாலும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது அவங்க கிட்ட இருக்கிறதுல ஒரு பங்கு ஒரு தானம், தர்மம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. சமுதாய நலனில் அவங்களுக்கு ஒரு அக்கறை என்பது இருக்கும். இதற்கு மாபெரும் உதாரணம் டாடா, ரத்தன் டாடா. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும், எத்தனை வியாபாரம் செஞ்சாலும், குண்டூசில இருந்து பெரிய பெரிய வஸ்துக்கள் வரைக்கும் டாடா கை இல்லாத ஒரு பொருள் என்பது நம்ம பாரத தேசத்தில் இல்லை என்றால் அது மிகையாகாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு தன் சம்பாத்தியத்தில் மாபெரும் பங்கை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த சமுதாய நலன், அக்கறை என்பது இருக்கும். இது சுபான்மா. எனக்கு இருக்கிறதுல சமுதாயத்துக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுபான்மா. மகாத்மா. மகாத்மா என்பவர்கள் எப்படி? எனக்கென்று ஏதும் கிடையாது, அப்படி ஒரு வேலை இருந்தாலும் அது அனைத்தும் உனக்கே. இதுதான் மகான்மா.
நம்ம மகாத்மான்னு யார சொல்றோம்? இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த காந்தி மகானே சொல்றோம். காந்தி மகான் தனக்குன்னு ஏதாவது வச்சுக்கிட்டாரா? ஒண்ணுமே இல்லை. ஒரு பிரிட்டிஷ்காரரு, அதாவது பால் பிரண்டன். அவருக்கு இந்தியான்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்தியாவில் பிடிச்ச இரண்டு நபர்கள், ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் ரமண மகர்ஷி. அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவருடைய தங்கைன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப உயிர். இந்த இந்தியாவுக்கு அந்த தங்கையை கூட்டிட்டு வரணுங்க, ரெண்டு பேரையும் காட்டணும். ஆனால் நான் எப்படி காட்டுறதுன்னு கேட்டார். இவர் என்னடான்னா இடுப்புக்கு கீழே ஒரே ஒரு முழுங்கால் வரைக்கும் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மேலே ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இவ்வளவு எளிமையா இருக்கிறாரு. சரி, இவராவது பரவாயில்ல. ரமண மகர்ஷி அவர் வெறும் சின்ன ஒரு கௌப்பீனம் மாத்திரம்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற ஆளை என் தங்கச்சிக்கு நான் எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு கேட்டாரு. அவருக்கு தெரிந்ததெல்லாம் சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு நல்ல உடல் முழுக்க ஆடையை போட்டுக்கிட்டு அப்படி இருந்தாதான் அது சரின்னு நினைக்கிற ஒரு நபரு இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்குது. ஆனா எப்படி நான் எங்க லேடிஸ்க்கு நான் இவங்க அறிமுகப்படுத்துறதுன்னு கேட்டாரு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காந்திஜி கூட பாரிஸ்டருக்கு படிச்சு நல்ல வசதியோடு இருந்தவர் தான். பட் இந்த நாட்டுக்காக நாம இருக்கணும், அவரும் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தவர் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் சரியான ஆடை இல்லாமல் இருக்கும் போது நான் ஏன் மேலாடையை போட்டுக்கணும் சொல்லி அன்னிலிருந்து அவர் இந்த சட்டை போடுறதை விட்டுட்டாரு. வெறும் இது மாத்திரம்தான். இந்த மாதிரி தனக்குன்னு ஏதும் இல்லாமல் அனைத்தும், நம் வாழ்க்கையாகட்டும், நம் சமயமாகட்டும், நம் கிட்ட இருக்கிற பொருளாகட்டும், செல்வமாகட்டும், ஞானமாகட்டும், அனைத்தும் சமுதாய நலனுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை நாம் மகாத்மா என்று சொல்கிறோம். சும்மா நாம காந்தி மகான் காந்தி மகான் சொல்லி சொல்றது கிடையாது. அந்த மகான் என்ற அந்த நிலைக்கு அவர் எப்படி வந்தாரு, அதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும், நம்முடைய பங்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன இருக்குதுன்னு நாம யோசிக்கணும். காந்திய மகான்னு பாராட்டினதே எனக்கு ஒரு பெரிய மனசு இருக்குன்னு சொல்லி அத்தோட நாம ஒரு கும்பிடு போட்டுட்டு நாம் இருக்கிறோம், நம் வாழ்க்கை இருக்கிறோம், நம் குடும்பம் இருக்கிறோம். அது தவிர என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தல, பொருளாதாரம் பத்தல. இதுல இருந்து எங்கிருந்து நான் அடுத்தவங்களுக்கு பார்க்கறது என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா என்னை யாரையாவது பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்ற ஒரு உணர்வு தான் நமக்குள்ள வருதே தவிர, ஜஸ்ட் அக்கம் பக்கத்துல நாம பார்க்கறது கூட நமக்கு கிடையாது. இன்னும் சென்னை மாதிரி பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல நம்ம ஒரே பில்டிங்ல இருந்தாலும் அந்த பில்டிங்ல எத்தனை ஃப்ளாட் இருக்கு, நம்ம ஆப்போசிட் ஃப்ளாட்ல யார் இருக்கிறாங்க என்பதுக்கு இது உண்மை. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றதே கிடையாது. இப்போ ஒரு ஃப்ளோரில் ஒரு 4 ஃப்ளாட் இருக்குதுன்னா, யாராவது தெரியாம நம்ம வீட்டை காலிங் பெல் போட்டுட்டு இதை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, இது உங்கள்தான்னு கேட்டு நம்மள்து இது யாருதுன்னு நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, யார் பேரில் அது ஆர்டர் போட்டிருக்கு, இன்னார் வீட்டுக்கு தான் இதுன்னு சொல்லி நம்மளால அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த 4 வீட்டை பற்றியும் அந்த 4 வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பற்றியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இது எல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டால் அது அநாகரிகம் என்ற ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம பற்றி தான் நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா என் வீட்டில் இருக்கிற என் பசங்களை பற்றியே ஒன்றும் தெரியல. அவங்க எப்போ பாரு இந்த லேப்டாப்பு டேபு ஃபோனுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ எக்ஸாமு, என்ன எழுதுறாங்க, என்ன செய்கிறாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நாம் இப்போ வந்துட்டோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றியே நமக்கு தெரியலன்னா, நம்ம சமுதாயம், நாடு, இந்த பிரபஞ்சம், இந்த விஸ்வம், இந்த உலகம், இதுக்கெல்லாம் நாம் செய்கிறதுக்கு எப்போ நாம் மகாத்மாவாக மாறணும் என்பதை நாம் சீரியஸாக நாம் யோசிக்கணும். எஸ் மை டியர் மஸ், நான் யாரையும் குத்தம் சொல்லலை. இப்போ இருக்கிற சமுதாய நிலை பற்றி தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் மகான்மா கிடையாது. ஏதோ நான் ஞானம் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு சின்ன பங்கு என்னால் முடிஞ்சு இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறதோ, ஒரு
தியான மையம் நடத்துறதோ இதை தவிர நானும் பெருசா செய்யறது இல்லை. ஆனா செய்யணும்னு மனசுல இருக்கு. பட் எப்போ நாம அந்த நினைப்பு என்பது நம்ம மனசுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் என்பது வரும். நம்ம சேவை செய்யறதுக்கு வெறும் பணம் மாத்திரம் கிடையாது. நம் சமயம் இருக்கு, நம் ஞானம் இருக்கு, வேற எது வேண்டுமானாலும் நாம கொடுக்கணும் என்ற அந்த மனம் நமக்கு வந்துட்டா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் என்பது, இந்த உலக சக்தி என்பது நமக்கு ஒரு வழியை காட்டும். நான் எப்படி போய் சேர்றது, நான் எங்கிருந்து செய்யறதுன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நினைப்பு, இங்கே ஒரு தாட் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்பது உருவாகும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பரமான்மா. பரமான்மானா நான் வேறு நீ வேறுன்னு கிடையாது. மமாத்மா சர்வபூதானாம். எல்லாரும் ஆன்மஸ்வரூபங்களே. நீயும் ஒன்று, நானும் ஒன்று. என்னில் ஒரு பகுதி தான் நீயும். நீ மாத்திரம் நான் கடவுள், நீ மனுஷன் என்பது கிடையாது. நீயும் அந்த கடவுளின் பிள்ளைதான். தாயை போல பிள்ளைன்னா கடவுளின் பிள்ளையாகிய நாமும் கூட கடவுள்கள் தான். ஆனா நம்ம கடவுள்னு சொல்லி நாம நினைக்கிறத ஒரு பாவமா நினைக்கிறோம். ஒரு பயம் வருது, ஐயோ நானா கடவுள், அப்ப நான் கடவுள்னு நான் நினைச்சிட்டா அப்புறம் கடவுள்னு வேற யாரை நான் கும்பிடுறது, யாரை நான் பூசிக்கிறது, யாரை நம்பி நான் வாழ்றதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகுகிறது. பட் மை டியர் மாஸ்டர்ஸ், நான் கடவுள் என்று நினைத்தால்தான் அந்த கடவுள் தன்மை என்பது நம்ம கிட்ட வந்து சேரும். இந்த கடவுள் தன்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளின் குணங்களோடு நாம் இங்கே வாழ பழகணும். இதுதான் நம்முடைய குறிக்கோள், இயல்பு, இது இலக்குமா நமக்கு இதுதான் இருக்கும். நம்ம கடவுள் மாதிரி இங்க வரணும். கடவுள்னா என்ன? அப்படியே டிங்குன்னு பிரத்யட்சம் ஆகிறது, என்ன வரம் வேண்டுமானாலும் கொடுப்பது, நாம எது நினைச்சாலும் வர்றது. இப்ப ஒரு கடவுள்னா நிறைய பீதாம்பரம் உடுத்திக்கிட்டு நிறைய நகைகள் போட்டுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. கடவுள் என்பவர் நமக்கு எப்பொழுதும் ஒரு நல்லது செய்வதற்காக நமக்கு எப்பவும் துணை இருப்பார். இதுதான் கடவுள் தன்மை. நாம் நினைக்கலாம், நான் எவ்வளவோ கேட்டேனே கடவுள், நீங்க என்னமோ கடவுள் தந்துடுவாரு, எல்லாமே கொடுப்பாரு, கொடுப்பவர் தான் கடவுள்னு சொல்றீங்க. நான் எவ்வளவு கேட்டேன், எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம். கேட்டது எல்லாம் கொடுப்பவர் கடவுள் கிடையாது. நாமளே நம்ம பிள்ளைகள் கேட்டா எல்லாத்தையும் நாம கொடுத்துடுறோமா? இல்லையே. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவங்களுக்கு அது தேவையினால் மாத்திரம்தான் நாம கொடுக்கிறோம். நம் பிள்ளைகள் மேல் நமக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும் போது கடவுளுக்கு நம்ம மேல் அக்கறை இல்லையா? நம்ம கேட்டா கொடுத்துடுவாரான்னா நமக்கு அது கண்டிப்பா உபயோகமா இருக்கும். அது நம் நன்மைக்கே, அது நம் வாழ்க்கைக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். அதாவது இந்த ஆன்மா வளரத்துக்கு அது ஒரு சாதகமா இருக்கும் என்றால், அது ஒரு சாதனமா இருந்தால் மட்டுமே கொடுப்பாரே தவிர, எனக்கு ஒரு 100 கோடி கொடுத்துடுப்பா, அதை வச்சுக்கிட்டு நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பதும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் நல்லாவே இருக்க வைப்பேன்னு சொன்னா அது பொய். பணம் வந்த பிறகு நாம் எப்படி இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனா கொடுக்க அந்த கடவுளுக்கு தெரியும். நாம இப்ப என்ன வேணாலும் நினைக்கலாம். இப்போ சாதாரணமா நமக்கு இருக்கிறதுல ஒரு 10% ஆன்மீகத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லா மதமும் சொல்லுது. சில பேர் அது சீரியஸாவும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு 1/10, அதாவது ஒரு 10% கொடுக்கணும்னு. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு 100 கோடி கொடுன்னா அப்ப என்ன அர்த்தம்? 10 கோடி ஆன்மீகத்துக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்ப 90 கோடி யாருது? இப்ப இருக்கிறது இல்லை. 100 ரூபாய் இருந்தா அதுல ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுத்திருந்தா ஓகே, இவன் வாக்கு மேல நிக்கிற ஆளு, இவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பணம் வந்த பிறகு யார் எப்படி மாறுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப ஒரு கேம் ஷோல, அதாவது குரோர்பதி அந்த மாதிரி கேம் ஷோல பல லட்சங்கள் வென்றவங்க 3-4 மாசத்துல, மிஞ்சி போன 6 மாசம் 1 வருஷம் மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு வந்தவங்க தான் ஜாஸ்தி. கைக்கு பணம் வந்த பிறகு அது கையாள்றது என்பது, அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பெரிய விஷயம்.
அது யாருக்குமே தெரியல, இன்னும் சொல்ல போனா. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவுற குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு சாக்லேட் கொடுக்குறோம். அந்த சாக்லேட் கொடுத்து அந்த சாக்லேட்டுக்காகவாவது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. அதுவே பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்டாலும் நம்ம கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு கடவுள் மேல அந்த நம்பிக்கை வருவதற்கு, நாம் நிலையாக நிற்பதற்கு முதல் கட்டத்தில் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம அந்த நம்பிக்கையோடு இருக்கும் போது அது நாம கேட்கறது நம் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் என்ற பட்சத்தில் மட்டுமே கடவுள் தருவாரே தவிர, நிறைய பேருக்கு நிறைய யோசனை இருக்கும். எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, நான் வந்து கடவுளை அந்த கடனை தீர்க்கறதுக்காக அந்த 10 லட்சம் கேட்டேன், கடனை தீர்க்கறதுக்காகத்தானே நான் கேட்டேன், கடன் தீர்ந்துட்டா நான் வந்து எந்த டென்ஷனும் எந்த கவலையும் இல்லாம இருப்பேன். அந்த கவலை இல்லாம இருக்கும் போது நான் வந்து நிறைய தியானம் பண்ணுவேன், நிறைய தெரிஞ்சுக்குவேன், எல்லாருக்கும் தியான பிரச்சாரம் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எல்லாருக்கும் சொல்றேன். இதுக்காக தானே நான் ஒரு 10 லட்சம் கடவுளை கேட்டேன், இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லி நினைச்சா அதுவும் தவறு. ஏன் கடவுள் கேட்பது கொடுப்பாரு, ஆனா கேட்கறதுக்கு நமக்கு என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாது என்பது கூட நமக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, இங்க கர்மா என்ற ஒரு தீரி இருக்கு. நமக்கு எதுக்காக இந்த கடன் வந்தது, எதுக்காக நம்ம இந்த அவதிப்படுறோம், எந்த கர்மாவால் இது நடந்ததுன்னு நமக்கு தெரியாத போது அந்த கர்மாவை தொடைக்கிற வாய்ப்பு கடவுளுக்கு கூட கிடையாது. ஏன்னா கடவுளும் இந்த விஸ்வத்தில் ஓர் அங்கம், விஸ்வத்தில் சில நியதிகள் என்பது இருக்கு, அந்த நியதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த கடவுளும் இருக்கணும். ஏன்னா அந்த ரூலை போட்டதே அவர்தான். ரூல் போட்டவரை எப்படி அதை மீற முடியும்? ஸோ நாம் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்பது நம்கிட்டே தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாம அமைதியாகவும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு நாம பழகிக்கணும். எதுவும் நம்மளை எதுவும் செய்யாது என்ற ஒரு ருஷி மாதிரி அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம வருவதற்காகத்தான் இந்த தியானம் அனைத்தும். ஞானத்துக்கு வந்தா தியானம் செஞ்சா எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும், எல்லா சோகங்களும் தீர்ந்துடும்னா அது எங்கேயும் போகாது, அது அங்கேயே இருக்கும். ஆல்ரெடி அதெல்லாம் நமக்கு பழக்கமானது. ஆனா அது தாங்கிக்கிறல ஒரு மனப்பக்குவமும், அது ஏற்றுக்கொள்ற ஒரு மன அமைதியும், அதனை எப்படி கையாளுவது என்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் நமக்கு வருமே தவிர வேற எதுவும் எங்கேயும் போயிடாது. மன உறுதி வரும். எந்த நிலையிலும் நம் அமைதியை நாம இழக்க மாட்டோம். இதற்காக இந்த தியானம் என்பது. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லாருமே இந்த 5 வகையான நிலைகளை தாண்டித்தான் பரமான்மா என்ற இந்த நிலைக்கு வருகிறோம். எப்பொழுது நீங்க அப்ப நான் பரமான்மா என்ற ஒரு நிலையில நான் இருக்கிறேனா இல்லையா என்பது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, யாரெல்லாம் தியானத்துக்கு வந்தீங்களோ, யாரெல்லாம் வெஜிடேரியன்ஸா மாறினீங்களோ, யாரெல்லாம் நான் வந்து இந்த ஆன்மீகத்தில் இன்னும் வளரணும், இது பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நான் ஆன்மா என்று தெரிந்து கொண்டால் மட்டும் போகாது, நான் ஆன்மாவாகவே வாழணும் சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க அனைவரும் பரமான்மா என்ற அந்த பாதையில் பரமான்மாவை அருகில் இருக்கிறவர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ பரமான்மா ஆவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அந்த பரமான்மா என்ற அந்த நிலைக்கு நாம வந்து மிக அருகாமையில் தான் இருக்கிறோம். நம்மை நாம் சிறிதளவு மாற்றிக்கொண்டால் போதும். இந்த உடல் என்பது இருக்கு, இந்த உடல் என்பது இருக்கும் போது குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும், சமுதாயம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த குடும்பம் சமுதாயம் அனைத்தும் நம் உதவிக்காகத்தான் இங்க இருக்கிறது. ஏனென்றால் இது எல்லாமே தீரியா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். பிராக்டிகல்ஸ் என்பது இருக்கும். பிராக்டிகல்ஸ் வரும் போதுதான் அந்த தீரியை நாம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம் என்பது புரியும். அதே போலத்தான் நம் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும்
நமக்கு பரீட்சை மாதிரி. அதை நாம் எப்படி எழுதுறோம், எப்படி கையாளுறோம், அதை எப்படி வென்றோம் என்பதுதான். இதுக்கு இதெல்லாம் எப்படி என்னால முடியலன்னு சொன்னா, இதுக்கு எல்லாமே நமக்கு பிறவி எடுப்பதற்கு முன்னே மேலுலகங்களில் நமக்கு அனைத்து பயிற்சியும் தரப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை என்பது முழுமையாக அது ப்ளூ பிரிண்ட் தான். இப்ப வீடு கட்டுறதுக்கு சும்மா ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு நீ கட்டிடுப்பான்னு சொல்லி நாம் சொல்றது இல்ல. அதுக்கு ஒரு பிளான் கொடுக்குறோம். ப்ளூ பிரிண்ட் என்பது இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு பிளானிங் என்பது இருக்கு. ஒரு ப்ளூ பிரிண்ட் என்பது இருக்கு. அதுக்கு நாம ஓகே எஸ்ன்னு சொல்லி முத்திரை போட்டு சிக்னேச்சர் போட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி செய்யறது, எப்படி நாம கையாளுறது, இதை எப்படி நாம சந்திக்கிறது, இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது, அனைத்துமே இது நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ், பிரிஸ்கிரைப்டு சிலபஸ். இந்த சிலபஸை நாம எப்படி படிச்சு பாஸ் பண்ணணும்னு நமக்கு எல்லாமே மேலுலகங்களில் ஒரு ரிஹர்சல்ஸ் போட்டுக்கிட்டு தான் நாம இங்க வந்திருக்கிறோம். இது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், இது எப்படி தாண்டணும் சொல்லி ஒரு தாட் ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க ஜானும் செய்யும் போது ஆல்ரெடி உங்களுக்கு தரப்பட்ட அந்த ரிஹர்சல்ஸ்ல இருந்து அந்த ஞாபகங்கள் அது எப்படி வெளி வரணும் என்பது கண்டிப்பா நமக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு மாத்திரம்தான். இப்ப எனக்கு இருக்கிற மனக்கவலை என்னுடைய பொண்ணின் கல்யாணம், என் பையனுடைய வேலை, இதை பத்தி கேட்டா தரப்படாது. ஏன்பா அவங்க என் குழந்தைங்க தானே, என்னை நம்பி தானே பிறந்திருக்கிறாங்க, அவங்கள பத்தி தானே நான் கேட்கிறேன்னு சொன்னேன். யாரை நம்பி யாரும் இங்கே பிறப்பது என்பது கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் மட்டுமே. நீங்க எப்படி உங்க அப்பாவுக்கு ஒரு பிள்ளையா வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு ஆன்மா உங்களை அப்பாவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையா வந்திருக்கு. அவங்க வாழ்க்கை அவங்களது தான். இல்ல அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்னா, இதுதான் மாயை, இதுதான் பந்தம். அவனுடைய வேலை அவனுடையது, அதுக்கு வேண்டியது அவன் சம்பாதிச்சுக்கணுமே தவிர, அவன் இந்த நிலையில இருந்தால்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சா நாம மாயையில் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அவங்க வாழ்க்கை அவங்க எழுதிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சிலபஸ் அவங்க பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாகவே நடக்கும். நாம நினைக்கலாம் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரா வந்துடணும், நம் பையன் பிரைம் மினிஸ்டரா இருந்தா இந்த நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு நாம 1008 நினைக்கலாம். நினைக்கிறது எல்லாமே நடக்காது. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு நினைக்கலையே. அவன் ஒரு படிப்பு படிச்சிருக்கிறான், அந்த படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல வேலைத்தானே நான் கேட்டேன்னு நாம நினைக்கிறோம். அது கூட மாயைத்தான். பெற்றெடுத்தோம், அவங்கள வளர்த்தோம், அவங்கள படிக்க வச்சோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்க வாழ்க்கை அவங்க கையில இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும், எந்த வேலை வேணும், எப்போ வேணும் என்பது அவங்களே தீர்மானித்து கொள்வார்கள். நம் கடமை அங்கேயே அது முடிந்து விட்டது. ஆனா நாம இறக்கிற வரைக்கும், அதாவது மரணம் நம்மை நெருங்குற வரைக்கும் நாம குடும்பம் என்ற இந்த பாசத்தில், பாசம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. பாசம்னா நம்ம குடும்பத்தின் மேல வைக்கிற அன்பு, பாசம்னா கயிறு. அது நம்ம காலை கட்டிடுறது, கை கால நம்ம எங்கேயும் நகராம இங்கேயே இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. ஓகே, நம் மூலமாக அவர்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ ஒரு கட்டம் வரைக்கும் நாம செஞ்சிட்டோம். இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவுல கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்பாவின் பொறுப்புல தான் இருக்கணும். ஆனா நீங்க ஃபாரின்கெல்லாம் போனீங்கன்னா 8 வயசு 10 வயசு மிஞ்சி போனா 12 வயசுல அவங்க வீட்டிலேருந்து துரத்துடுறாங்களே. அவங்களே வேலை செஞ்சு அவங்களே படிச்சு அவங்க ஸ்காலர்ஷிப்ல அவங்க முன்னுக்கு வரணுமே தவிர, இந்த மாதிரி ஐஏஎஸ் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னா அங்க யாரும் குடும்பம் எல்லாம் படிக்க வைக்கிறதே இல்லை. நாம தான் இன்னும் இந்த பொறுப்பில் இருக்கிறோம். சரி, இந்த அளவுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கும் போது அந்த பொறுப்பை எல்லாத்தையும் நாம சரியா செஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை அவங்க கையில, அவங்க நினைச்ச மாதிரி அவங்க என்ன எழுதிக்கிட்டு வந்திருக்கிறாங்களோ அதன்படி நடக்குமே தவிர நாம நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வெளிப்படையா சொல்லணும்னா நாம் எதுவுமே நினைக்க கூடாது. இப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி
ஒரு பேரண்ட்ஸா ஒரு அப்பாவா நமக்கு அந்த ஆசை இருக்கலாம். ஆனா அதன்படியே இருக்கணும் சொல்லி எதிர்பார்க்கிறது தவறாக மாறிடும் ஆன்மீகத்தில். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 வகையான ஆன்ம நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அதிலிருந்து நாம எந்த நிலைக்கு உயரணும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு இந்த தியானம் என்பது எப்படி உறுதுணையாக இருக்கும், ஞானத்தின் மூலமாக மட்டுமே நம்முடைய ஆன்ம உயர்வு என்பது இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம வாழுவோமாக. சார் டைம் இருக்கா? இன்னொரு கான்செப்ட் சொல்லலாமா? இல்ல இதுக்கு மேல ப்ளீஸ் சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ், இதாயிடுச்சு இந்த கான்செப்ட். எஸ் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே, இப்ப பரமான்மாவா இருக்கணும்னு சொன்னோம். அதுக்கு நாம என்ன எல்லாம் செய்யணும்? அதுக்கும் ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதாவது யாரையும் வெறுக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், அவன் ஆள் கைதால இருந்தாலும் கூட, அவர் ஒரு தீவிரவாதியா இருந்தாலும், எந்த விதமான செயல்கள் செஞ்சிருந்தாலும் கூட யாரையும் நாம வெறுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் லூட்டி அடிச்சிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பாவம் பண்ணியிருக்கிறாங்க, செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள கூட நாம வெறுக்கக்கூடாதா? என்னப்பா இப்படி இருக்கிறாங்க, சமுதாயம் இவங்க மூலமாக இவ்வளோ கெட்டு போயிருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடாதான்னா சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் நாமும் கூட அந்த மாதிரி பிறவைகள் எடுத்து தான் இப்போ ரொம்ப நல்லவங்களா வந்து இங்க தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க இன்னும் அந்த முதல் கட்டத்திலேயே இருக்கிறாங்க. நாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ ஒரு பிஏ எம்ஏ பிஹெச்டி படித்தவன் வந்து ஐய இன்னும் எல்கேஜிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறானா, இப்போதான் ஏபிசிடி படிக்கிறானான்னு சொல்லி சொல்கிறானா? இல்லை, அவனும் அந்த எல்கேஜியில் அந்த ஏபிசிடி படித்து தான் இப்போ வந்து பிஏ எம்ஏ பிஹெச்டின்னு சொல்லி வந்திருக்கிறானே தவிர எல்கேஜிக்கு போகாமல் யாரும் பிஹெச்டிக்கு வர முடியாது. அதே மாதிரி நாமும் அந்த ஆன்மாவா இந்த மனித பிறவிக்கு வந்த புதிதில் எதுவும் தெரியாமல் இந்த மாதிரி செயல்களை செஞ்சுட்டு வந்தவங்க தான் இப்ப நம்ம முன்னேறி இருக்கிறோம். அந்த ஆன்மாவும் தெரிந்து கொண்டு அது முன்னேறும், கண்டிப்பாக நம்ம மாதிரி இந்த ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு அவனை மன்னிக்கிற ஒரு பக்குவத்தில் நாம் இருக்கணுமே தவிர எந்த காரணத்துக்காகவும் நாம வெறுக்க கூடாது. ஸோ யாரையும் வெறுக்க கூடாது, யாரையும் பகையாக நினைக்க கூடாது. யார்கிட்டயும் நமக்கு பகை என்பது இல்லை. என்னம்மா யார்கிட்டன்னு எதையோ சொல்றீங்க. கூட பிறந்தவங்க கிட்டயே பகை இருக்கு, அப்புறம் மாமியார் வீட்லயும் பகை இருக்கு, எல்லார்கிட்டயும் பகை இருக்கு. நண்பர்கள் நண்பர்களாக வந்தவங்க சில நாள் தான் நண்பர்களாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் பகையாளிகளாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நீங்க பகையே இருக்கக்கூடாது, யாரையும் பகைச்சுக்க கூடாது சொல்லி சொன்னா எப்படின்னா, எஸ், யார்கிட்டையும் எதற்காகவும் நாம பகையை வச்சுக்கவே கூடாது. பதினஞ்சு ஒரு வார்த்தை சொல்வாரு, எனக்கு எந்த எனிமீஸும் இல்லை, ஆனா என்ன இனிமையை யாராவது நினைச்சா அது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இது உண்மை. அவங்க நம்மளை பகையா நினைச்சுக்கலாம், ஆனா எனக்கு எந்த பகையும் இல்லை, எந்த பகைமையோடும் நான் இல்லை. நான் எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறேன், எல்லார் பற்றியும் நான் நல்லதாகவே சிந்திக்கிறேன். எனக்கு பகை என்பது இல்லை. யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாத. நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், டிவியில் நியூஸ் பார்க்குறோம், அது வரைக்கும் என்ன, நம்ம பசங்களை நம்ம வீட்டில் ஏதோ செஞ்சால் நம்ம திட்டுறோம். இருந்தாலும் யாரையும் திட்டக்கூடாது. இப்போ என் பையன் இருக்கிறான், என் பையன் வந்து சிகரெட் பிடிக்கிறான்னு எனக்கு தெரியுது, என் பொண்ணு வந்து ப ஃப்ரெண்ட்ஸோட பப்புக்கெல்லாம் போகிறான்னு தெரியுது, அப்போ கூட திட்டக்கூடாதுன்னா திட்ட வேண்டாம், ஆனால் அறிவுரை சொல்லுங்க. திட்டுறதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் ஃபீஸ் கட்டினேன், நான் தான் படிக்க வச்சேன், இதுக்கெல்லாம் என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க, ஆனால் அவங்க மேலே எனக்கு திட்டுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னா இல்லை, உண்மையில் இல்லை. இது எல்லாம் நீங்க அப்பாவா செய்யற உங்களுடைய கடமை. அப்ப அவங்க நல்ல வழியில இருக்கணும், அது கூட என் கடமை தானேன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தானே
அவங்க நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தானே நான் திட்டுறேன். அவங்க மேல எனக்கு என்ன வேற வெறுப்பா இருக்குன்னா, அவங்க நல்ல வழியில இருக்கணும். அறிவுரை சொல்லுங்க. இந்த மாரி இது செய்யக்கூடாது, இது போக்கூடாது. நீங்க நல்லவனா தான் இருக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்லுங்க. ஆனா, அதற்காக திட்ட வேண்டாம். இதெல்லாம் பெரிய விஷயமா நாம நினைக்கிறோம். ஆனா, அன்றாடம் நாம் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்திக்கிட்டு, இந்த சமுதாயத்தில் நாம வாழும்போது தான், நாம வந்து சுபாத்மா என்ற நிலையிலிருந்து பரமான்மாவுக்கும், பரமான்மாவிலிருந்து மகாத்மா, மகாத்மாவிலிருந்து பரமான்மா என்ற நிலைக்கு நாம வர முடியும். பரமாத்மா யாரையும் திட்டமாட்டாரு. அவரு திட்டுறதா இருந்தா நம்ம வாழ்க்கையெல்லாம் வேற மாரி இருக்கும். எந்த கோயிலுக்குள்ளேயும் நம்மள விடவே மாட்டாங்க. பரமாத்மா திட்டுறதா இருந்தா. ஸோ நம்ம பரமாத்மாவா மாறணும்னா, யாரையும் நாம திட்டக்கூடாது. 4வது, யாரையும் விமர்சிக்க கூடாது. நாம வந்து அதே வேலைய நமக்கு குடுத்தா, நாம அதிலே எந்த அளவுக்கு நாம சரியா செய்வோம் என்பது நமக்கு தெரியாது. விமர்சனங்கள் நாம் செய்யும்போது, அதனை பத்தி நாம ஏ டூ இசட் தெரிஞ்சிருக்கணும். பின்னாடி என்ன இருக்குதுன்னு நாம தெரியாம, நம்ம இஷ்டத்துக்கு நாம விமர்சனம் செய்றோம். இது இப்படி போட்டாங்க, அது அப்படி செஞ்சாங்க, இது இப்படி செஞ்சிருக்கணும். யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? இந்த சினிமா யார் எடுக்க சொன்னாங்க? எடுத்தவன் யாரோ, ஆக்ட் பண்ணது யாரோ, அது ரிலீஸ் பண்ணது யாரோ, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன நாம் ஒரு ரூ. 200 செலவு பண்ணி அந்த சினிமாவ டிக்கெட் வாங்கி பார்த்துருக்குறோம். அந்த ரூ. 200க்கு நாம இவ்வளவு விமர்சிக்கிற அவசியம் எதுவும் இல்ல. நமக்கு ஒரு பொழுதுபோக்கு இருந்தது. நாம அத என்ஜாய் பண்ணோம். அந்த கதை நல்லா இல்ல, ஆக்ஷன் நல்லா இல்ல, அது எடுத்த விதம் நல்லா இல்லன்னா, நமக்கு அது கூட தெரியாதா? ஒரு ஃபோட்டோ எடுக்க நமக்கு தெரியுமா? எல்லாரும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இப்ப எல்லாரும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி ஒரு ஃபோஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, எத்தன பேருக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும்? ஃபோட்டோகிராஃபி என்பது இப்ப இருக்குதான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஒரு காலத்துல ரீல் போட்டு எடுப்பாங்க, கேமராவுல. அந்த ரீல் போட்டப்ப அது ஒரு 36 ஃபோட்டோ, ஒரு 50 ஃபோட்டோ அப்படித்தான் வரும். நல்லா பார்த்து கரெக்டா எடுப்பாங்க. இப்போ வந்து அந்த மாரி கிடையாது. கார்டு வச்சுடுறாங்க. நீங்க எத்தனை 1000 ஃபோட்டோ வேண்டுமானாலும் எடுக்கலாம். என்ன எடுக்குறாங்க, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அந்த இளவெல்லாம் நமக்கு குடுத்துட்டு, "இதிலிருந்து நல்லதா நீங்க செலக்ட் பண்ணி குடுங்கன்னா" அத பார்க்குற அந்த ஃபோட்டோஸ பார்த்தா நமக்கு கோவமா வருது, ஆத்திரமா வருது. இப்ப தானே யாரும் திட்டிக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த நான் சொல்றது அது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க எதுவரைக்கும் சீரியஸா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்க கவனிச்சீங்களோ இல்லையோ? "சார் இன்னொரு வாட்டி மாலை போடுங்க சார்." "ஏய் மாலை போடுறப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த?" பின்னாடி இருந்து யாருமே பார்க்க முடியாம, இதெல்லாம் ஃபியூச்சருக்காக நாங்க பதிவு செய்றோம்ன்னு சொல்லி, ஒரு 4 பேரு நின்னுக்கிட்டு, இத்தன கொடை, அதுக்கு ஒரு லைட் எல்லாம் வச்சுட்டு, எதுவுமே பார்க்க முடியாம, நாம அந்த கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கிறோம். ஆனா, நம்ம வந்து டிவில தான் பார்க்குறோமே தவிர, நேரா எதுவுமே பார்க்க முடியல. இவங்க தான் எல்லாமே மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும், "இன்னொரு வாட்டி மாலை போடுங்க சார். இன்னொரு வாட்டி தாலி கட்டுற மாரி போஸ் கொடுங்க சார்." ஏன்டா 3 முடிச்சு போட்டு தாலி கட்டுற வரைக்கும் நீ என்ன தூங்கிக்கிட்டயா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபோர்ஸ் குடுன்னு கேட்கறதுக்கு. அந்த ப்ரொஃபஷன்ல அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜிய வச்சுக்கிட்டு இது வந்து இந்த கேமராவுல எடுக்கலாமா? அந்த மாரி எடுக்கலாமா? வேற யாராவது ஃபோட்டோஷாப்பி பண்ணலாமான்னு தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர, அதுக்கு பேரே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி. அந்த ஸ்டில்ல அந்த கரெக்ட்டா அந்த நொடியில அது புடிக்கணும். எங்க இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப யாருமே இல்ல. டெக்னாலஜிய நம்பித்தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபில அந்த ஸ்டில்ல அந்த டைம்க்கு அத கேப்சர் பண்றது என்பது இல்ல. அந்த மாரி இருக்கிறப்ப, யாரையும் விமர்சிக்க கூடாது. இது ஒரு உதாரணத்துக்காக தான் நான் இங்க சொன்னேன். 5வது, யாரையும் நாம தீர்வுகள் சொல்லக்கூடாது. இவங்க இப்படித்தான், அது அப்படித்தான், இது இதுதான், அது அதுதான் சொல்லி நோ ஜட்ஜ்மென்ட். ஸோ யாரையும் வெறுக்கக்கூடாது, யார் மேலேயும் பகைமை இருக்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் விமர்சிக்கக்கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு இதெல்லாமே ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஒரு பழக்கமா வந்துடுச்சு. இது எல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவுரை கூட நமக்கு யாரும் சொன்னது கிடையாது. பார்த்த உடனே
இந்த புடவை நல்லா இருக்கு. ஆனா இது வந்து சிகப்பு கலர்ல இல்லாம பச்சை கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். நாம என்ன சொல்றோம்? உண்மையிலே அது பச்சை கலர்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அது தெரியாம அவங்க வந்து சிகப்பு கலர்ல அந்த புடவை எடுத்திருக்கிறாங்க. இது இன்னும் நல்லா இருக்கு. என்னுடைய கணிப்பு அப்படின்னு நாம சொல்றோம். அது கூட விமர்சை, அது கூட ஜட்ஜ்மெண்ட் தான். அது கூட நாம சொல்லக்கூடாது. ஏனென்றால் உள்ளது உள்ளபடி அனைத்தையும் நாம ஏற்றிக்கொள்ள பழகணும். இது இப்படிதான் இருக்கு. இந்த ரோசாப்பூ இன்னும் வயலட் கலர்ல இருந்தா நல்லா இருக்குன்னா வயலட் கலர் ரோசாப்பூ இருக்காது. கருப்பு கலர்ல ரோசாப்பூ இருக்காது. ரோசாப்பூ எந்த நிறத்துல இருக்கு அந்த நிறத்தில் நாம் எப்படி அதனை ஏற்றிக்கொள்கிறோமோ அதே மாதிரித்தான் நம்ம சுத்தி இருக்கிற அனைத்தையும் உள்ளது உள்ளபடி நாம இங்கே ஏத்துக்கணும். அந்த பழக்கம் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்பது மிக சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே அறிவுரை கிடையாது. இது எல்லாமே விஸ்வ நியமங்கள். இந்த நியமங்கள் அனைத்தையும் நாம் கடைபிடித்தால் மட்டுமே நாம கடவுள்களா இந்த பூமியில் வாழ முடியும். கடவுள்களா இந்த பூமியில் வாழ்ற வரைக்கும் நமக்கு இங்கே பிறவிகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். என்ன பிறவிதானே இது போன இன்னொரு 10 பிறவி எடுத்து நிதானமா நாம கத்துக்கலாம் சொன்னா இங்க பிறவி எடுக்கிறதுக்கு கூட இங்க வாய்ப்புகள் இன்னும் கம்மி ஆகிறது. நாமளே பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி டசனா பெத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 3 நாளுன்னு வந்துடுச்சு. 2 ஆச்சு. இப்ப எல்லாமே ஒன்லி 1 சிங்கிள் சைல்டு தான். இந்த மாதிரி இருக்கிறப்ப இது ஒண்ணு. 2வது பூமி என்பது ஒரு ஷிஃப்ட்டுக்கு மாறிக்கொண்டே இருக்கு. நேத்து கூட நாம ஒரு தியானம் பண்ணோம் ஷிஃப்ட்டுக்காக. ஆகஸ்ட் 21ல இருந்து அந்த ஷிஃப்ட் என்பது இன்னும் வலுவடைகிறது. மிக பிரம்மாண்டமான எனர்ஜிஸ் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பூமியில் பிறவி எடுப்பதற்கு அங்க மேலுலக ஆசான்கள் மகான்கள் பெரிய கியூல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி எனக்கு இன்னும் இந்த பூமியில பிறவிகள் பாக்கி இருக்குதுன்னு சொல்லி அந்த கியூல நின்னா நமக்கு எப்ப வாய்ப்பு வருமோ நமக்கு தெரியாது. இப்ப இந்த பூமியில நாம வந்து ஒரு பிறவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியிலேயே அனைத்தும் நாம கற்றுக்கொண்டு ஒரு கடவுளாகவும் உண்மையை சொல்லணும்னா கடவுளா நான் ஏன் ஆகணும்னா நாம கடவுள்கள் தான். ஆனா மனுஷங்களா இந்த பூமியில வாழ்றதுக்கு வந்திருக்கிறோம். இப்ப நம்முடைய இலக்கு என்ன? ஹியூமன் காட்ஸ். அதாவது மனித கடவுள்களாக நாம இங்க வாழ்ற வரைக்கும் நமக்கு முக்தி மோட்சம் என்பது கிடையாது. சோ இது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம இந்த பிறவியை இறுதி பிறவி ஆக்கிக் கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளும் செஞ்சு அந்த கடவுள் என்ற அந்த நிலைக்கு அனைவரும் வர வேண்டும். அதற்காக தியானம், அதற்காக ஞானம். இல்லைன்னா மகாவதார் டிவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் ஒரு பட்டியலை போட்டு இந்த டாபிக்ஸ் கொடுத்து இது மேல யார் பேசுறாங்கன்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவ்வளவும் ஏன் செய்யறாங்க? அனைவருக்கும் இதை தெரிவிப்பதற்காக. இதுதான் சமுதாய நலன். சோ அனைவரும் அதுக்கு ஏற்றவாறு ஐயையோ இதெல்லாம் எப்படி என்னமோ இவ்வளவு பெரிய பெருசா சொல்லிக்கிட்டு போறாங்கன்னு நினைக்க வேண்டாம். கேட்கிறப்ப அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா அதை நாம கடைபிடிக்கிறப்ப பழக பழக அது ரொம்ப ஈஸியா மாறிடும். இந்த டிவி வர வரைக்கும் நாம காலையில 5 மணிக்கு எழுந்து எப்போது தியானம் செஞ்சிருக்கிறோமா? எப்பாவது இந்த மாதிரி சொற்பொழிவுகள் கேட்டிருக்கிறோமா? அதுவும் லைவா கேட்டிருக்கிறோமா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் இப்ப நம்ம பழகிட்டு வரோம்ல, அதே மாதிரி ஒவ்வொன்றும் நாம பழகினால் கண்டிப்பாக இது அனைத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எஸ் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.